வந்து ஒரு அழகில் பாதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் புளியோரை வந்து கிளறியிருக்கேன், பாதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா லெமன் சாதத்துக்கு எடுத்திருக்கேன். இதில் வந்து லெமனை ஊற்றி ஊற வச்சிடலாம் கொஞ்சம் நேரத்துக்கு. உப்பு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 ஸ்பூன் சீரகம், 1 காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துருக்கேன், 1 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, 2 முந்திரியை சேர்த்துருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக இஞ்சி, 1 துண்டு இஞ்சியை வந்து இடித்து சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பாதாம் வந்து 2 சேர்த்துருக்கேன். லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் மஞ்சள் வந்து சேர்த்துருக்கேன். இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான கொஞ்சமான உப்பு மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதையும் சாதத்தில் சேர்த்து கிளறி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா சூப்பராக இருக்கும் லெமன் சாதம். உங்களுக்கு நட்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்ததுனாக்கா நீங்கள் பாதாம் முந்திரி வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தயிர் சாதம் எப்படி செய்யறதுன்றது பார்க்கலாம். தயிர் சாதம் பார்த்தீங்கன்னாக்கா 2 வகையாக செய்யலாம். நான் 2மே சேர்ந்து ஒன்றா செய்ய போகிறேன். டேஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பச்சரிசி வந்துட்டு எடுத்திருக்கேன். அரை கப் பார்த்தீங்கன்னாக்கா பச்சரிசி வந்து வடித்து எடுத்திருக்கேன். குழைய வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 கப் வந்துட்டு தயிர் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி, 1 கைப்பிடி கேரட், 1 டேபிள் ஸ்பூன் பார்த்தீங்கன்னாக்கா மாதுளம்பழம் வந்து சேர்த்துருக்கேன். உங்களுக்கு மாதுளம்பழம் பிடிக்காதுன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரை கப் வந்துட்டு பால் சேர்த்துருக்கேன். க்ரீம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரெஷ் க்ரீம் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். ஃப்ரெஷ் க்ரீம் வந்து சேர்க்கும் போது டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் பிடிக்கல அப்படின்னாக்கா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ இது எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ஒன்று கொடுத்துடலாம். இப்படியே கூட நீங்கள் வந்துட்டு நெய்வேத்தியம் பண்ணிக்கலாம். நான் வந்து இதுக்கு ஒரு தாளிப்பு வந்து கொடுக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 ஸ்பூன் சீரகம், 1 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துருக்கேன், 2 முந்திரி சேர்த்துருக்கேன், 2 பாதாம் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே உடச்சி சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பாதாம் முந்திரி வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடுத்து 1 காஞ்ச மிளகாவை வந்துட்டு கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே நல்லா பொரிச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 இனுக்கு கருவேப்பிலையை வந்து பார்த்தீங்கன்னாக்கா திரும்பவும் நம்ம வதக்கிறதுக்காக வாசனைக்காக இதில் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது எல்லாமே வதங்கியாச்சு. இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தயிர் சாதத்தில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், தயிர் சாதம் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு தாளிப்பு வேண்டாம்னா தாளிப்பு ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இல்லைனாக்கா தாளிப்பு மட்டும் சேர்த்துட்டு நீங்கள் தயிர் சாதத்தில் சேர்த்துக்கலாம். கேரட் பழம்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இஞ்சி சேர்க்க மறந்துட்டேன். ஸோ உங்களுக்கு இஞ்சி வேணும்னா பிடிச்சா இஞ்சி சேர்த்து கட் பண்ணி சேர்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு 1 கப் சுண்டல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம விசில் போட்டு 2 விசில் போட்டு எடுத்துக்கலாம். இது கொஞ்சமாக கொத்தமல்லி, 1 துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடும். நெக்ஸ்ட்டு விசில் வந்துட்டு எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா தாளிப்புக்காக கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், 1 காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துருக்கேன். அரைச்சோம் இல்லையா இஞ்சி, மிளகாய், கொத்தமல்லி, இது எல்லாமே வந்து இப்போ சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் பார்த்தீங்கன்னாக்கா வீட்டு மிளகாய் தூள் வந்து இதில் சேர்த்துருக்கேன். ஒரு தேங்காய் பத்தை வந்து நல்லா துருவி எடுத்திருக்கேன். இதை இதில் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா சேர்த்து வதக்கினதுக்கு அப்புறமா வேக வச்ச கொண்டக்கடலையை இதில் சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
வேக வைக்கும் போதே கொண்டக்கடலையில் பார்த்தீங்கன்னாக்கா உப்பு சேர்த்து வேக வச்சுருந்தேன். கடைசியாக கொத்தமல்லி சேர்த்து இதில் இறக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இந்த மசாலா சுண்டலை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் 1 கப் வந்துட்டு உளுந்து எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது 5 மணி நேரம் ஊறிடுச்சு. இதை வந்துட்டு நம்ம கிரைண்டரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பவுன்ஸியாக இருக்கணும். இதை நான் வந்துட்டு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி, ஒரு துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய் வந்து சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. குழந்தைங்களுக்காக பார்த்தீங்கன்னாக்கா நான் பச்சை மிளகாவையும் இஞ்சியும் அரைச்சி இதில் சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சுக்கோங்க. இல்லைன்னா வடை வந்து பார்த்தீங்கன்னாக்கா தீஞ்சிடும். எண்ணெய் வந்து காஞ்சதுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வடையை சேர்த்து இதில் பொரிச்சு எடுத்துடலாம். இந்த வடை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.